இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சார் ஃபஹத் ஃபாசில்னு ஒரு நடிகர் ஆவேசம்னு ஒரு படம் பண்ணுறாரு. பொது ஒரு வில்லன் கதாபாத்திரம் சார். ஆனால் ஹீரோவாகவே அவர் தான் மாறுறாரு. இல்லை, ஃபஹத் ஃபாசில் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவருடைய அப்பா விஜயோடைய அப்பா வந்து விஜயை வந்து ஹீரோ ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தானும் தான் பையனை ஹீரோ ஆக்கணும்னு சில தயாரிப்பாளர்கள் சில இயக்குநர்கள்லாம் மொத்த கையில் வச்சிருந்த மொத்த இருப்பை விட்டுட்டு சிலர் வந்து கோயில் வாசப்படியில் உட்கார்ந்த கதையெல்லாம் இருக்கு. சில பேர் சூசைட் பண்ண ட்ரை பண்ண கதையெல்லாம் இருக்கு. அப்படி ஆசை இவருக்கு வந்துருச்சு. இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருந்தார் இல்லையா ஒரு பெரிய டேரக்டர்ன்ற ஒரு பிம்பம் எல்லாம் உடஞ்சி போச்சு. இவர் என்ன பண்ணுறேன், எனக்கு இண்டஸ்ட்ரியே வேணாம், சினிமாவே வேணாம், என்னை ஆளை விட்டுருங்க, இனிமேல் சினிமாவுக்கு வரமாட்டேன். 2009 கேரளா கஃபேன்னு ஒரு படம் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னலிஸ்ட் கேரக்டர் படம் பிக்கப் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு அவர் எடுத்த விஸ்வரூபம் தான் இன்றைக்கி வந்து இங்கே அளவுக்கு நிற்குது. வித்தியாசமான கேரக்டர்லாம் சூஸ் பண்ணுறாரு. பெரிய ஹைட்டு கிடையாது, ரொம்ப திரகாத்திரமான சிக்ஸ் பேக்லாம் உடம்பு கிடையாது, தலையில் பெரிய முடி கிடையாது. என்னென்ன தனக்கு மைனஸோ அதை பூரா ப்ளஸ்ஸாக பயன்படுது. என்ன கேரக்டர் பண்ணுறோமோ அந்த கேரக்டராகவே தன்னை மாற்றிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு கேரக்டர் சொன்னார்னா 2-3 வாரம் அதுக்கு உண்டான பர்சனலாகவே ட்ரெயின் எடுக்கிறார். கேரளா இண்டஸ்ட்ரியில் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் சரி இவர் தான் ஹீரோ இருக்கார். ஒரு வில்லனாக இருக்கட்டும், அடியாளாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், சைக்கோ கணவனாக இருக்கட்டும், ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அவர் தான் அதில் ஹீரோ இருக்கார். யாருங்க இந்த ஃபஹத் ஃபாசில்? தலையில முடியல, இவரையா இந்த எங்க கனவு கண்ணி கல்யாணம் பண்ண போறாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சு இருந்தது இல்லையா? கொதிச்சுட்டான்னு வச்சுங்க. தமிழ் ரசிகர்கள் வந்து கொதிச்சு எழுந்தாங்க. இந்த என் கனவு கண்ணிக்கு இவராக இருக்குது அப்படின்னு போட்டு என் சாபம்லாம் சும்மா விடாங்கிற மாதிரி போட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ஃபஹத் ஃபாசிலுடைய மனைவி நஸ்ரியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஃபஹத் ஃபாசில் வந்து நிற்கிறார். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜுபேர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபஹத் ஃபாசில்னு ஒரு நடிகர் ஆவேசம்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தில் கூட அவர் வந்து ரீஇன்ட்ரடியூசிங் ஃபஹத் ஃபாசில்னு தான் கொண்டுட்டே வராங்க. அந்த மனுஷன் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த படம் வேறு லெவலில் போது ஒரு வில்லன் கதாபாத்திரம் சார். ஆனால் ஹீரோவாகவே அவர் தான் மாறுறாரு. அந்த கதையை மட்டும் இல்லை, அந்த கதாபாத்திரத்தையே உள்வாங்கி டோட்டலாக வேறு லெவலில் இருக்கார்ல சார். ஆனால் இவருடைய ஆரம்பங்கிறது வந்துட்டு ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாச்சு. இந்த பரிமாண வளர்ச்சிங்கிறது வந்துட்டு இவர் எப்படி சார்? இல்லை, ஃபஹத் ஃபாசில் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவருடைய அப்பா ஃபாசில்லேருந்து ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும். ஃபாசில் வந்து மலையாளம் மட்டும் கிடையாது, தமிழ்லேயும் ஒரு கிளாசிக்கல் டேரக்டர். அவர் எடுத்த எல்லா படமுமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வெற்றி படமாக இருக்கும். வித்தியாசமான கதை அம்சம் உள்ள ஒரு டேரக்டர். வருஷம் 16 இருக்கட்டும், பூவிலி வாசலையாக இருக்கட்டும், வந்து என் பொம்முக்குட்டி அம்மாவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பூவை பூச்சிடுவா இருக்கட்டும், வரிசையாக அவர் பண்ண காதலுக்கு மரியாதை, இப்படி அவர் எடுத்த எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கான படம். தொடர்ந்து இளையராஜாவும் அவரும் காம்பினேஷன் பண்ணாங்கன்னா அந்த பாடல் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. ஒரு பெரிய டேரக்டர். இப்போ விஜய் இருக்கிற ஆக்டர் விஜய் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய டேரக்டருடைய பையன், எல்லாருக்கும் தெரியும், எஸ்ஏசி. அவர் தான் பையனை ஹீரோவாக்கி சக்ஸஸ் பண்ணிட்டார். அதற்கு பிறகு டேரக்டர் ப்ரொடியூசருடைய பசங்களை வரிசையாக ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ இவருக்கும் அந்த ஆசை வந்துருச்சு, ஃபாசிலுக்கும். அந்த மாதிரி தன்னுடைய பையனை, டேரக்டருடைய பையன், தயாரிப்பாளருடைய பையனை ஹீரோவை போட்டு நிறையா தயாரிப்பாளர்கள், நிறையா இயக்குநர்கள் ரோட்டுக்கு வந்த கதையெல்லாம் இருக்குது. சிலர் வந்து கோயில் வாசப்படியில் உட்கார்ந்த கதையெல்லாம் இருக்குது. சில பேர் சூசைட் பண்ண ட்ரை பண்ண கதையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம்? விஜயோடைய அப்பா வந்து விஜயை வந்து ஹீரோ ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தானும் தான் பையனை ஹீரோ ஆக்கணும்னு சில தயாரிப்பாளர்கள், சில இயக்குநர்கள்லாம் மொத்த கையில் வச்சிருந்த மொத்த இருப்பை விட்டுட்டு இன்றைக்கி பெரிய சிக்கல் ஆனது கதையெல்லாம் நிறையா இருக்குது சினிமா இண்டஸ்ட்ரியில். அப்படி ஆசை இவருக்கு வந்துருச்சு. ஃபாசில் ஒரு பெரிய டேரக்டரு. தமிழ் சினிமாவில் எப்படி மணிரத்னம் மாதிரியோ கேரளா இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபாசிலுக்கு ஒரு பெரிய இடம். மோகன்லால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, குஷ்பு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, நக்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, நதியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஒரு பெரிய ஒரு டேரக்டரு. அவருக்கு இந்த ஒரு ஆசை வருது, தான் பையனை வந்து எப்படியாவது ஹீரோ ஆக்கிடணும். அங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. அது வரைக்கும் அவருடைய கிராஃப்ட் வந்து ஒரு பெரிய இளைஞர். இந்த ஃபாசிலுக்கு வந்து 4 பசங்க. மூத்தவர் தான் ஃபஹத் ஃபாசில், அடுத்து ஒரு பையன், அடுத்து 2 பெண் குழந்தைங்க. தான் பையனை ஹீரோவை போட்டு ஒரு படம் பண்ணுறாரு. 2002 கையேந்தும் தூரத்து அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு. அதில் வந்து ஃபஹத் ஃபாசில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இவர் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. படம் அட்டர் ஃப்ளாப். பயங்கரமான எதிர்மறையான விமர்சனம். ஒட்டுமொத்தமாக வந்து இவருடைய இண்டஸ்ட்ரியில் வந்து இது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்தார் இல்லையா ஒரு பெரிய பேர். ஃபினான்ஷியலாக பெரிய பாதிப்பு இருந்தால் கூட இது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்தார் இல்லையா ஒரு பெரிய டேரக்டர்ன்ற ஒரு பிம்பம் எல்லாம் உடஞ்சி போச்சு. உடஞ்சி போனே பயங்கரமான எதிர்மறையான விமர்சனங்கள் அப்செட் ஆகுது. இவர் என்ன பண்ணுறேன், எனக்கு இண்டஸ்ட்ரியே வேணாம், சினிமாவே வேணாம், என்னை ஆளை விட்டுருங்க, இனிமேல் சினிமாவுக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டு ஃபஹத் ஃபாசில் சினிமாவை விட்டுட்டு அமெரிக்காவுக்கு படிக்க போயிட்டார். கிட்டத்தட்ட 5 வருஷம் சினிமா தொடர்பே கிடையாது. 2009 திருப்பி இங்கே வர்றார். இந்தியாவுக்கு வந்தாங்க. கேரளா இண்டஸ்ட்ரியில் அவருக்கு சின்னதாக ஒரு பொறித்தட்டு சில படங்கள்லாம் பார்க்குறாரு. ஈரானிய மூவிஸ் பார்க்குறாரு. அங்கே இருக்கிற வியூஸ் இருக்கிறப்ப வெளிநாட்டு படங்கள்லாம் கொஞ்சம் பார்க்குறப்ப இப்போ உருவம் வந்து ஒரு முக்கியம் கிடையாது.
ஆனால் வந்து நமக்கு வந்து கதை தான் முக்கியங்கிற ஒரு டிசைட் பண்ணுறாரு. டைரக்டரோட பையன் இல்லையா, அப்போ சரியான கதை அமைச்சுன்னா அந்த படங்கள் ஓடும் அப்படின்னா 2009 கேரளா கஃபேன்னு ஒரு படம் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னலிஸ்ட் கேரக்டர் படம் பிக்கப் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு அவர் எடுத்த விஸ்வரூபம் தான் இன்றைக்கி வந்து இந்தியாவுக்கு நிற்கிது. வித்தியாசமான கேரக்டர்லாம் சூஸ் பண்ணுறாரு. அதாவது மூஞ்சியில் ஒரு மாதிரி வடுவான ஒரு கேரக்டரு, ஒரு திருடன், ஒரு சைக்கோ கணவர், இந்த வித்தியாசமான கேரக்டர்லாம் அட்டன் பண்ணுறாரு. பெரிய ஹைட்டு கிடையாது, ரொம்ப திரகாத்திரமான சிக்ஸ் பேக்லாம் உடம்பு கிடையாது, தலையில் பெரிய முடி கிடையாது. என்னென்ன தனக்கு மைனஸோ அதை பூரா ப்ளஸ்ஸாக பயன்படுத்தார். ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த முழு படத்தை தன்னுடைய பக்கம் கொண்டு வந்துடுவார். அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இப்போ நீங்கள் ஆவேசம் படம் சமீபத்தில் அது ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் பேசப்பட்டு பெரிய அளவில் கொண்டாடப்பட்டிருக்குன்னா கூட அதில் என்ன கேரக்டர், ஒரு 3 பசங்க காலேஜில் படிக்கிறானுங்க, சீனியர் ஸ்டூடெண்ட்டு அவனை ராக் பண்ணுறானுங்க, அதுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு அடியாளுக்கு தேடி போகிறானுங்க. அந்த அடியாள் வந்து ஒரு மலையாளியாகவும் இருக்கிறாரு. அப்படிங்கிறனால அவர் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி இவங்களை அடிக்கிறதுக்கு ஆள் சேர்றாரு. இந்த கதையை நீங்கள் ஓவராலாக வந்து நீங்கள் ஒரு ஆள்கிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? இது என்ன கதை, இதெல்லாம் ஒரு கதையை, இது மாதிரி 1000 படம் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் தனக்கு என்ன பண்ண முடியும்? அதில் அவருடைய கேரக்டர் ஃபஸ்ட்டு 25 நிமிஷத்துக்கு பிறகு தான் அவருடைய கேரக்டரு உள்ளே வர்றாரு. ஃபஸ்ட்டு 25 நிமிஷம் வர மாட்டார். ஆனால் அந்த படத்தில் யார் ஹீரோ? அவர் தான் ஹீரோவாக இருக்கார். ஒரு வில்லன் ஹீரோவாக இருக்கார். அப்போ எங்கெங்கே அவனுக்கு என்னென்ன கேரக்டர் கொடுக்குறாங்களோ அதை மொத்தத்தையும் வந்து தான் பக்கம் இழுத்துக்கிறார். ஒரு பெரிய ஒரு திறமை இது. இந்த நேரத்தில் அவன் சொல்லிக்கிறது என்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஃபகத் பாசில் டைரக்ட் பண்ணார்னா ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த அந்த கேரக்டர் அனலைஸ் பண்ணுறது, கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுறது, அந்த உள்வாங்கி பண்ணுறதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த ஆவேசம் படம் டேரக்டர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து பெருசாக வந்து அவர்கிட்ட வந்து சீனை எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டேன், வர்றாரு போகிறாரு இங்கே நிற்கிறார், மீதி வேலைகள்லாம் வந்து அவர் தான் பண்ணிக்கிறாரு. அப்புறம் அந்த உள்வாங்கி நடிக்கிறது இருக்குது இல்லையா, அந்த கேரக்டரை உள்வாங்கி அதை வந்து ரொம்ப தெளிவாக பண்ணுறாரு. அதுக்கு பிறகு தான் நம்ம தமிழ் சினிமாவில் வேலைக்காரர்கள் இன்ட்ரடியூஸ் ஆனார். புஷ்பான் மொத்தத்தில் போய் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு விருட்சமாக நிற்கிறார். நிச்சயமாக இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்குமே இந்த ஹேர் ஸ்டைலு, முடியை கோதி விடுறதுங்கிறது வந்துட்டு எல்லாருமே வழமையாக பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு விக்கு வைக்காமல் முடி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குன்றதை காட்டியே ஒரு மனுஷன் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படின்னா அது இவர் மட்டும்தான் இல்லை சார். இது எப்படி இவரால் சாத்தியமாச்சு? அதான் சொல்லணே, அந்த கேரக்டர் என்ன கேரக்டர் பண்ணுறோமோ அந்த கேரக்டராகவே தன்னை மாற்றிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு கேரக்டர் சொன்னார்னா 2-3 வாரம் அதுக்கு உண்டான பர்சனலாகவே ட்ரெயின் எடுக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் வந்து மாமன்னன் பண்ணுறப்ப அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், கண்ணை மூடவே மாட்டாருங்க டயலாக் பேசுகிறப்ப அப்படின்னு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மெஸ்மரிசமான ஒரு விஷயம். அது ஒரு ஆளை வசீகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க கண்ணை பார்த்து பேசுகிறோம்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணால் டயலாக் பேசுகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணு சிமிட்டுறதே இல்லை. அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை, அது ரொம்ப கஷ்டம், அதை வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அதை ஃபுல் அண்ட் ஃபுல் உள் வாங்கி அதில் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறாரு. இப்போ விக்ரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மாமன்னன் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாமன்னனில் ஹீரோ யார்? உதயநிதி ஸ்டாலின். ஆனால் அதில் பேசப்பட்ட கேரக்டர் யார்? ஃபகத் பாசில் தான். இங்கே போனாலும் தன்னை வசீகரிச்சுக்கிறாரு. வேலைக்காரன் பண்ணார், வேலைக்காரனில் ஈக்குவலாக அந்த ஒரு கேரக்டர். விக்ரம் பண்ணுறாருன்னா அதில் ஒரு ஈக்குவலான கேரக்டர். ஆனால் மற்ற கேரளா இண்டஸ்ட்ரியில் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் சரி இவர் தான் ஹீரோவாக இருக்கார். அவர் வில்லனாக இருக்கட்டும், அடியாளாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், சைக்கோ கணவனாக இருக்கட்டும், ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அவர் தான் அதில் ஹீரோவாக இருக்கார். அதில் பண்ணுற ஒரு பெரிய ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து கதையை பார்க்குறாரு. அந்த கதையில் எந்த கேரக்டர் பேசப்படும்னு பார்க்குறாரு. அந்த கேரக்டர் எடுத்துக்கிறார். அது 2 சீன் வரக்கூடிய கேரக்டர் இருந்தாலும் கூட பரவாயில்ல, நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜ் வளையத்துக்குள்ளே போகிறதில்ல. ரெண்டாவது, எதெல்லாம் தனக்கு ப்ளஸ் இருந்துச்சோ அதெல்லாம் மைனஸ் ஆகிட்டார். முடியலையா, அது ஒரு விஷயமே கிடையாது. அந்த எல்லாத்தையும் தன்னுடைய நடிப்பால் மறக்கடிச்சிடார் இல்லையா, அழகுங்கிற ஒரு விஷயம் அதெல்லாம் மறக்கடிச்சிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த கேரக்டரை உள்வாங்கி அப்படியே வெளியில் கொண்டு வந்துடுறது வந்து ஒரு பெரிய ஒரு திறமை தான். நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு மனிதராக தான் அவர் பார்க்குறேன். ஏன்னா ஃபஹத் ஃபாசில் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் முதல் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியுடைய நிலையவே இருந்தது. அதில் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. குறிப்பாக வந்து கும்பலங்கி நைட்ஸ் படம் கூட வந்து அவரோட ஃப்ரெண்டு தான் இயக்குறாரு. அதில் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டிய தனுஷ் ஏதோ சில காரணங்களால் நடிக்கலைன்னு போது அவர் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, ஆள் கிடைக்கல, நீயே வந்து நடி அப்படி. அப்போயே ஒரு பெரிய ஸ்டாரு, சரி ஃப்ரெண்டு சொல்கிறாருன்னு சொல்லி நடிக்கிறாரு. நடித்து இன்ன வரைக்கும் அந்த படம் வந்துட்டு ஒரு ட்ரேட்மார்க் படமாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் எப்படி அவர்? அதான் சொல்கிறேனே, அதை ஒரு கதையை நீங்கள் அவர் சொல்கிறீங்கன்னா, ஒரு கேரக்டர் இருக்குது சார் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த எல்லா கதையும் கேட்குறாரு. எல்லா கேரக்டரையும் கேட்டுட்டு இந்த கேரக்டர் நான் எடுத்துக்கிறேன்றார். ஏன்னா இவர் பேசிக்காக ஒரு டேரக்டருடைய பையன் அப்படி, இவருக்கு இந்த டேரக்டர் டச் இருக்குது. இல்லை உலக படங்கள்லாம் பார்க்குறப்ப அவருக்கு ஒரு ஜட்மெண்ட் வருது, இந்த கேரக்டர் நம்ம எடுத்தால் பண்ண முடியும், இல்லை எந்த கேரக்டர் எடுத்தாலும் பண்ண முடியும், இந்த கேரக்டரில் ஸ்கோர் பண்ண முடியும்னு கரெக்டாக எடுத்துறாரு. எடுத்துகிட்டு நீங்கள் அதை வந்து அதை ஃபுல்லாக உள்வாங்கி பண்ணுறாரு. அவருக்கு ரெண்டாவது ஒரு பெரிய விஷயமே அந்த கண்ணு தான். அந்த கண்ணுலேயே எல்லா விதமான எக்ஸ்பிரஷன்ஸும் காட்டுறாரு. அதாவது பெருசாக பாடி லாங்குவேஜ் கிடையாது, பெருசாக வந்து இது காமெடியும் பண்ணுறாரு. தான் பெரிய விஷயம். நீங்கள் ஒரு சில பேருக்கு காமெடியே வராது, காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். காமெடியும் பண்ணுறாரு, ஆக்ஷனும் பண்ணுறாரு,
புஷ்பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெரரான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்காரு. அப்படி ஆப்போசிட்டாக பார்த்தா ஒரு படத்தில் காமெடியாக பண்ணுறாரு. ரெண்டுமே பேர் பண்ணிக்கிறாரு. வேற ஒரு ஆளாகவே மாறிடுறாங்க. அப்படின்னு அந்த கேரக்டரை உள்வாங்கிறது, கேரக்டரை சூஸ் பண்ணுறது, அந்த இமேஜ் பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது, தன்னை ஒரு சாதாரண ஒரு நடிகராக ஃபீல் பண்ணிக்கிறார். நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு படம் 2 படம் ஒன்றா எனக்கு ஓப்பனிங் சாங் வேணும், இந்த டைலாக் நான் பேச மாட்டேன், இந்த கேரக்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லி 4 படத்தில் 3 படத்தில் அழிஞ்சு போயிடானுங்க. ஆனால் அங்கே மலையாள இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மோகன்லாலை கூட நீங்கள் ஒரு அப்ரோச் பண்ணலாம், மம்மூட்டியை கூட போய் அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் சார் ஒரு சின்ன கேரக்டர் நீங்கள் பண்ணுறேன்னா கதை அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் ஒரு இமேஜுக்குள்ளே மாட்டிக்கிட்டு எனக்கு ஓப்பனிங் இந்த மாதிரி சாங் வைங்க, எனக்கு என் படத்துக்கு ரசிகர்கள் ஃபைட் யாருமே கேட்குறதில்ல, இவங்களாம் ஃபீல் பண்ணிக்குவாங்க. ஏன் ரசிகர்களுக்கு 2 ஃபைட் வேணும் சார், ஏன் ரசிகர்களுக்கு 2 பாட்டு வேணும், இந்த மாதிரி கதை பண்ணுங்கள். ஒரு ஹீரோ ஒரு பெரிய படம் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, இவங்க அதே மாதிரி எனக்கு இன்னொரு படம் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. இப்போ சமீபத்தில் நடந்துட்டு இருக்கு கூத்து. ஒரு ஹீரோ துப்பாக்கி வச்சு தமிழ் சினிமாவில் படம் பண்ணிட்டாருன்னா ஒரு 2-3 ஹீரோ இருக்கானுங்க, திருப்பி அவனுங்களும் எனக்கு அந்த மாதிரி துப்பாக்கி வச்சு படம் பண்ணு கதைகள் கேட்குறாங்க. அதே மாதிரி 2 படம் வரும். ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அனுப்பிச்சாருன்னா இவனுக்கு போய் எனக்கு போலீஸ் ஆஃபீஸர் கதை இருக்கா அப்படின்னு அது அதே மாதிரி கேட்குறது. ஒருத்தர் சைக்கிளில் போனால் இவரும் சைக்கிளில் போகிறது, ஒருத்தர் காரில் போனால் இவரும் காரில் போகிறது. ஒருத்தரை பார்த்து பூனை சூடு போடுற மாதிரி சூடு போட்டுட்டு ப்ரொடியூசரையும் காலி பண்ணி இவங்களுடைய கேரியரையும் காலி பண்ணி தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் வச்சு விட்டாங்க. பெரும்பாலும் தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய பாதாளத்தில் தான் கிடக்கு. அதனால தான் மலையாள படம், தெலுங்கு படம், கன்னட படம்லாம் தமிழ்நாட்டில் ஓடுது. காந்தாராவில் கன்னட படம் தானே, ஏன் ஓடுதுன்னா நீங்கள் பண்ணுற கூத்து தான் அது. இந்த ஹீரோ ஆகிட்டோன்னே அந்த மாதிரி ஆகுது. இன்றைக்கி ஃபஹத் பாசில் எடுத்துங்க, எந்த கேரக்டர் இருந்தாலும் பண்ணுறாரு. தமிழாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த கேரக்டரும் கதை நல்லா இருக்கா, வில்லன் நான் வந்து ஹீரோ ஆகிட்டேங்க, வில்லன் பண்ண மாட்டேன்னு சொன்னாரா? இந்த படத்தை அடியால் கேரக்டருங்க உங்களுக்கு, நீங்கள் ஒரு ரவுடி அப்படின்னு. என்னோடய இமேஜ் வேறு, நான் தமிழில் பண்ணிட்டேன், மலையாளத்தில் பண்ணிட்டேன், தெலுங்கில் எனக்கு பெரிய மாஸ் இருக்குது, எனக்கு ஓப்பன் பில்ட் பண்ணுற மாதிரி வைங்க, நான் ஒரு பெரிய ரவுடி மாதிரி வைங்க, ஒரு டான் மாதிரி காட்டுங்க, அதான் கிடையாது. சாதாரண ஒரு கேரக்டர், ஒரு சின்ன ரவுடியாக தான் காட்டுறாங்க. வடிவேல் திமிரு படத்தில் பண்ண கேரக்டரை கொஞ்சம் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி கொஞ்சம் டெரராக காட்டுறாங்க, அவ்வளோதான். இதை வந்து நம்ம வெளியில் ஸ்கிரிப்டாவோ வாயிலே சொல்கிற பார்த்தோம்னா ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அது அவர் கொண்டு வந்த விதம் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய அட்டம் தான். அது இந்த லாக்டவுன் டைம்லேயே சார் பர்ஃபெக்டாக அந்த டைமை யூஸ் பண்ணிட்டது மலையாளம் இண்டஸ்ட்ரி தான். அந்த டைமில் மட்டுமே அவருடைய 3 படங்கள், குறிப்பாக வந்து இந்த சியூ சூன், ஜோஜி, இருள், இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக கொண்டுட்டு வந்து அந்த டைமுக்கு, அதாவது உரிய நேரத்துக்கு ஒரு விஷயத்தை பண்ணணுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்காது. இல்லை, அந்த ஓடிடி அப்போ தான் பூம் ஆகுது, அதை கரெக்டாக மலையாள இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணிட்டாங்க. அதை கரெக்டாக இவர் யூஸ் பண்ணிக்கிட்டார். ஃபஹத் பாசில் வந்து அந்த கரெக்டாக யூஸ் பண்ணிட்டார். அப்போ அதுலேருந்து தான் ஃபஹத் பாசியில் வந்து வெளியே ஆரம்பிச்சு. அப்போ டோட்டலாக வந்து ஒட்டு மொத்தமாக எல்லா இண்டஸ்ட்ரியும் லாக் ஆகி கிடக்கிறப்போ ஓடிடி படங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறப்ப தான் இவருடைய வெளிச்சமே பட ஆரம்பிக்குது. யாரா இது மலையாளத்தில் ஒரு கேரக்டர் வழுக்கையா சொட்டையா ஒரு ஒல்லியா சிவப்பா குட்டையா ஒரு ஆள் ஒரு படம் பண்ணிட்டு யாருன்னு அப்போ தான் எல்லா இண்டஸ்ட்ரியுமே அவர் மேலே ஒரு ஃபோக்கஸ் ஆரம்பிக்குது. அப்போ தான் அவர் பூம் ஆறப்போ தான் வெளிச்சத்துக்கு வருது. அப்புறம் தான் வேலைக்காரன் பண்ணுறாரு. அப்படி தொடர்ந்து அப்படியே அவருடைய கேரியர் போகுது. அவர் மிகப்பெரிய சர்ச்சை அப்படிங்கிறது வந்து இந்த ஆரம்பத்தில் படம் சொன்னீங்களா சார், அந்த படம் ஃப்ளாப் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து வெளியேறாரு. அந்த டைமில் வந்துட்டு அவருக்கு ரொம்ப மன அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகலாம் சொல்கிறாரு. நிறைய இடங்களில் வந்துட்டு இப்பேற்பட்ட மனிதருக்கு இப்படி ஒரு புள்ளையாங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சை இருந்திருக்கு இல்லையா. இன்னைக்கு திருப்பி அவங்களோட தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு இல்லையா. இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? அந்த அழகு தெய்வத்தின் பிள்ளையா இது அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் அவர் எழுதினாங்க. அதில் பெரிய வெக்ஸ் ஆகிட்டார். நம்மளால் நம்மளுடைய அப்பாவுடைய அந்த ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, ஃபாசில் அப்படின்னா அவருக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்குது. தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு மரியாதை இருக்குது. அவர் கொடுத்த எல்லா படங்களும் கிளாசிக்கான படம். இளையராஜா அவரும் சேர்ந்தாலே பாடலெல்லாம் பெரிய ஹிட்டு. அவர் காமெடி படமாக இருக்கட்டும், ஆக்ஷன் படமாக எல்லாத்துலேயுமே பண்ணுவார். இப்போ தமிழ் காமெடி படத்துக்கும் மலையாள காமெடி படத்துக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. என்ன அப்படின்னா, தமிழ் காமெடி படத்தில் விவேகா இருக்கட்டும், சந்தானம் மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு டயலாக்ல ஏதாவது ஒரு காமெடி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் மலையாள படங்களில் எப்படின்னா சீனோட காமெடியாக இருக்கும், ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த எங்கள் என்ன படம், பாடி கார்டுன்னு ஒரு படம் வந்துச்சு, அதாக இருக்கட்டும், காவலனாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள் என்னன்னா அந்த பாடி லாங்குவேஜோடு இருக்கும். நீங்கள் தமிழ் படத்தை பார்த்துருக்கீங்களா, அதே மலையாள படத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் என்னவாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா சேம் அப்படியே இருக்கும். அந்த பாடி லாங்குவேஜ் வர்றது போகிறது, அது பாடி லாங்குவேஜ் அந்த இதோடு சேர்ந்து ஒரு காமெடி வரும். அப்படிங்கும்போது அதுக்கு மொழி தெரியாது, தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து மலையாள படங்கள் பார்க்குறது, மலையாள படம் தமிழ்நாட்டில் ஏன் அதிகமாக ஓடுது அப்படின்னா, நமக்கு மொழி வந்து ரொம்ப ஈஸியான மொழி. நிறையா வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் மலையாளத்தில் இருக்கும். அப்படின்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதுவும் ஒரு காரணம். இப்போ ஃபாசில் மாதிரி ஒரு டைரக்டர் கூட பையன் அப்படின்னு வர்றப்ப அவருக்கு அந்த ஒரு பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க அப்பா நம்மளால் நம்ம அப்பாவுடைய இமேஜ் போயிடுச்சு அப்படின்ற ஒரு வெக்ஸில் தான் திருப்பி அவர் யூஎஸ் போகிறாரு. போயிட்டு திருப்பி இங்கே வந்தவருமே என்ன பண்ணுறாருன்னா, திருப்பி பண்ணுவோமா வேணாமான்ற ஒரு ஆசிலேஷன் இருந்தப்பறம் தான் அந்த கேரளா கஃபே கிடைக்குது. அதுலேயும் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருப்பார். ஆனால் அது பெரிய லெவலில் கொண்டாடப்பட்டது. கரெக்டாக லாக்டவுன் வந்துச்சு. வந்த பிறகு அந்த லாக்டவுனில் பண்ண சில படங்கள் வந்து பெரிய லெவலில் அவரை கொண்டு போய் உட்கார வச்சிருச்சு.
உண்மைதான் சார். சார் இவருடைய கெரியர் கிராஃப்லேயே வந்துட்டு அந்த சில படங்கள்லாம் இருக்கும், பாலியல் ரீதியான சில படங்கள் வந்துட்டு ஒரு ஆரம்ப காலத்தில் பண்ணும்போது வந்துட்டு இவர் நிறைய இடங்களில் வந்துட்டு அந்த தனுஷ் விஜய்க்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் வந்துட்டு ஒரு சர்ச்சை இருந்தது. இவங்க ரொம்ப வந்துட்டு அடல்ட் ஓரியன்டாகவே பண்ணுறாங்க. இவருக்கும் அந்த பிம்பம் இருந்தது இல்லையா? ஆனால் அது அழகாக இவர் உடைச்சிருக்காரு. அதான் சொல்கிறேன், ஒரு படம் பண்ணிட்டா அந்த மாதிரியான ஒரு ஒரு பாலியல் ரீதியான ஒரு 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 அடையாளம் வர்ற மாதிரி ஒரு படம் பண்ணிட்டோம்னா அடுத்த படம் வேறு மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பண்ணிடுவார், அடுத்த படம் ஒரு திருடனை ஒரு படம் பண்ணிடுவார். அதோட வேரியேஷன் காட்டுறாரு இல்லையா? நீங்கள் ஒரே பேட்டர்னில் போனால் தான் அந்த மாதிரியான முத்திரை விழுகும். ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு 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 டிரான்ஸ்மிஷன் காட்டுறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த படத்தில் வர்ற விமர்சனம் அடுத்த படத்தில் வராது. அடுத்த படத்தில் என்ன விமர்சனம் போய் அந்த படத்தை நல்லா அடிச்சிருக்காருங்க அந்த விமர்சனம் போயிடும். இந்த படத்தை விமர்சனம் பண்ணி முடிக்கிறப்ப இன்னொரு படத்துக்கு போயிடாரு. ஒவ்வொரு படத்துக்கு ஒரு ஒரு டோட்டலாகவே தன்னுடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ், நீங்கள் ஃபகத் பாசிலுடைய ஃபோட்டோஸ் ஒரு 10 வருஷம் ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அவருடைய சேஞ்சஸ் தெரியும். அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய ஃபேஸ் கட்டு, அவருடைய ஆள் உருவமைப்பு எல்லாத்தையும் மாற்றம் இருக்கும். அதே மாதிரி தான் அவருடைய லைஃப், படத்துடைய கேரியரும் அப்படி தான். ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஒரு சேஞ்ச் ஓவர் மாற்றி 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 பண்ணுறாரு. இப்போ தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாமன்னன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாமன்னன் உதயநிதி ஸ்டாலினுடைய படமாக இருந்தாலும் கூட அந்த கேரக்டர் அவராக தான் ஹீரோ இருக்கார். எந்த இடத்துக்கு போனாலும், இந்த கல்யாண வீட்டுக்கு போனால் நான் தான் ராஜா, இப்போ செத்த வீட்டுக்கு போனால் தான் போனோன்னு ஒரு டயலாக் இருக்குல்ல, அந்த மாதிரி எந்த படத்தில் போய் விட்டாலும் அந்த படத்தை தன் படமாக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு திறமை. அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்குள்ளே ஒரு டைரக்டர் இருக்கார். ஃபகத் பாசிலுக்குள் ஒரு இயக்குனர், பெரிய இயக்குனர் இருக்கிறாரு. கண்டிப்பாக படம் பண்ணார்னா அது பெரிய அளவில் இருக்கும். அவர் மலையாளத்தில் மாலிக்னு ஒரு படம் பண்ணுறாரு சார். அந்த படம் வந்துட்டு பெரும்பாலும் இந்த ஒரு வயசுக்கு மீறிய கதாபாத்திரம்னா எல்லாம் வெயிட் போடுவாங்க. இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு வெயிட் போடலான்னு ட்ரை பண்ணியிருக்காரு, ஏறலை. உடனே என்ன பண்ணுறாருன்னா வெயிட்டை குறைச்சி ஒரு விதத்தை கொண்டுட்டு வர்றாரு. அப்போ இயக்குனர்லாம் சொல்கிறாங்க, சார் இது செட் ஆகுமா, இது எப்படி அப்படின்னும் போது அவர் சொல்கிறார், இல்லை என் தாத்தாவை நான் பார்த்துருக்கேன், அவர் ரொம்ப மெலிஞ்சுதான் இருந்தார், அதை வச்சு அந்த பாடி லாங்குவேஜை நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த படம் மிகப்பெரிய ஒரு பேசும் படமாக ஒன்று ஆகுது இல்லையா? இந்த ஒரு குவாலிட்டி இருக்குல்ல, நான் வந்துட்டு வெயிட் போடலை, குறைச்சியே இதை மக்களை ஈர்க்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மைக்கு ஒரு எப்படி தன்னை தயார்படுத்திக்கிறாங்க? இல்லை, ஒரு கலைஞருக்கு முதல்ல வந்து அப்சர்வேஷன் வேணும். அதாவது ஒரு விஷயத்தை பார்க்குற கோணம் இருக்கு இல்லையா, அதான் நல்ல கலைஞனாக இருக்க முடியும். நீங்கள் ஒரு ஆளை பார்த்துட்டிங்கன்னா அதை அப்படியே இமிட்டேட் பண்ணி உள்வாங்கி இவங்களுடைய இதை அப்படியே கொண்டு வரணும். அதான் அது. சின்ன சின்ன வடிவேல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வடிவேல் படத்தில் எல்லா காமெடியுமே அவர் சொல்கிறது என்னென்னா, எல்லா காமெடியுமே எங்கேயாவது நான் பார்த்த விஷயங்கள் தான். ஊரில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்துருப்பேன், அந்த மாதிரி எடுத்து நீங்கள் பண்ணுறப்ப அது வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும். சூனா பானாங்கிற கேரக்டர்லாம் வந்து வடிவேலுக்கு பண்ணாலும் சூனா பானான்னு ஒருத்தர் இருந்தாராம் அந்த ஊரில், அதே மாதிரியான கேரக்டர் அதை அப்படியே தூக்கி வைக்கிறாங்க. இங்கே வைக்கிறப்ப அந்த அந்த ஆளை பார்த்துருப்பார்ல வடிவேலு, இப்படி தான் நடப்பார், இப்படி தான் பேசுவார், இந்த மாதிரி தான் பண்ணுவார் அப்படின்னா அந்த கேரக்டரை உள்வாங்கி பண்ணுறாங்கல்ல, அது ஒரு கலைஞருக்கு வந்து முக்கியம். நீங்கள் ஒரு ஆளை அப்சர்வ் பண்ணுறாங்கல்ல, அது இயற்கையாகவே அவங்க இருந்தால் தான் ஒரு நல்ல கலைஞராக வர முடியும். நல்ல ஒரு நடிகராக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே என்னென்னா பார்க்குற பார்வை. சாமானியர்கள் பார்க்குறதும் ஒரு படைப்பாளி பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பார்வை இருக்கு இல்லையா, அதை உள்வாங்கி அதை அப்படி நம்ம எப்படி ஸ்க்ரீனில் கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கு. அப்போ இவர் பார்த்த விஷயங்கள் அவர் தோணி இருக்குது. இது ரெஃபரன்ஸ் யாரும் எடுப்பாங்க. சில நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா, ரகுவரன் மாதிரி ஆட்கள் நிறைய இங்கிலீஷ் படம் பார்ப்பாங்க. ஒரு கேரக்டர் ரகுவரன் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சார், ஒரு கெட்ட போலீஸ் ஆஃபீஸரு இந்த மாதிரி வர்றீங்க வைக்கிறீங்கன்னு ஒரு கேரக்டர் சொல்லிட்டீங்கன்னா, அந்த சர்க்கிளில் இருக்க படங்களாக பார்க்குறது. அந்த போலீஸ், கெட்ட போலீஸ் எப்படி இருப்பான், அவன் என்ன காஸ்டியூம் போட்டிருப்பான், காஸ்டியூமை எப்படி போட்டிருப்பான், என்ன மாதிரி அவன் நடப்பான், எந்த மாதிரி பேசுவான், எந்த மாதிரி பார்ப்பான், அவன் டைலாக் டெலிவரி எப்படி இருக்கும், ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க. இந்த ரெஃபரன்ஸ் எடுத்து அதில் எது பெட்டராக வருதோ அது சூஸ் பண்ணுறது, அது ஒரு வகை. ஒன்னொரு நம்ம பார்த்த கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அந்த கேரக்டர்லேருந்து எடுப்பாங்க. ஸ்கூலில் பார்த்தது, காலேஜில் பார்த்தது, நம்ம கூட ஒர்க் பண்ணது, வெளியே கூட விளையாண்டது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ண பார்த்துருப்போம், வெளிநாடுகளில் ஒரு கேரக்டரை பார்த்துருப்போம், அந்த கேரக்டர்லாம் எடுப்பாங்க. இந்த மாதிரி கேரக்டர் சாம்பிள் எடுத்துக்கிறார். அதை எடுத்துக்கிட்டு அதில் உள்வாங்கி அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அது அங்கே ஒரு பெரிய அளவில் போய் நிற்கிச்சு. இவர் திருமணம் நடக்கும்போது அதுவே ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. பெரிய வயசு வித்தியாசம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நஸ்ரியா வந்துட்டு வளர்ந்து வந்துட்டு இருந்தாங்களா, அவங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்கும்போது, யாருங்க இந்த ஃபகத் ஃபாசில், தலையில் முடியல, இவரையா இந்த எங்கள் கனவு கண்ணி கல்யாணம் பண்ண போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சு இருந்தது இல்லையா? இன்றைக்கி அதை அப்படியே தலைக்கீழ மாற்றிட்டாரு. இல்லை, அது என்னென்னா, சோசியல் மீடியாவில் ஃபகத் பாசில் அப்போ தான் யாருன்னே பெருசாக தெரியாது. படம் 2014 நஸ்ரியா அப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. ராஜாராணி மாதிரி படங்களில் வந்துட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவில் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு வழுக்கு மண்டையோட ஒரு சொட்டத்தலையோட ஒருத்தரோட ஃபோட்டோ போட்டு மேரேஜ் போட்டோடனே கொதிச்சுட்டான்னு வச்சுங்க. தமிழ் ரசிகர்கள் வந்து கொதிச்சு எழுந்துட்டாங்க. என் கனவு கண்ணிக்கு இவராக இருக்குது அப்படின்னு போட்டு என் சாபம்லாம் அவனை சும்மா விடாங்கிற மாதிரி போட ஆரம்பிச்சாங்க. கடைசியில் இன்றைக்கியுடைய நிலைமை என்னென்னா, வயசு வித்தியாசம் இல்லை, ஒரு 7-8 வருஷம் வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன், பெருசாலாம் இல்லை. இன்றைக்கி ஃபகத் பாசிலுடைய மனைவி நஸ்ரியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஃபகத் பாசில் வந்து நிற்கிறார். அப்போ ஃபகத் பாசிலுடைய ஏதோ ஒரு விஷயம், அவருடைய நம்ம வந்து உருவாக்க அமைப்புள்ள பிள்ளைகளில் ஏதோ ஒரு ஆட்டிடியூட் வந்து நஸ்ரியா ரொம்ப பிடிச்சிருக்கு.
கவர்ந்து இருக்கு. அதனால தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது இன்னைக்கு எல்லாரையும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நஸ்ரி அன்றே கணித்தார் நஸ்ரியா, அதுதான் இன்னைக்கு வந்து எல்லாரும் கொண்டாடி தீர்க்கிறாங்க. ஒரு வில்லனை கொண்டாடி தீர்க்கிறதெல்லாம் வந்து ஒரு புதுசாக இருக்குது. பெரும்பாலும் வந்துட்டு ஸ்டார்ஸ் நடிகர்கள் வந்துட்டு தன்னுடைய இயலாமையை காட்டிக்க விரும்ப மாட்டாங்க. தன்னுடைய குறைகளை வந்து முழுக்க மறைக்கணும்னுவாங்க. இப்போ இவர் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார், இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஓசிடி இருக்குது, இந்த ஓசிடிங்கிறது வந்துட்டு எல்லாத்தையும் சரியாக பார்த்து பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலே வந்துட்டு நான் நிறைய இடங்களில் வந்துட்டு எனக்கு நடிக்க சிரமமாக இருக்கும், போய் ஒரு தடவை கேமராமேன்ட்ட கேட்பேன் லென்ஸ் கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுகிறார் இல்லையா. இந்த தைரியமும் இந்த ஒரு அணுகுமுறையும் எப்படி இருக்குது அவருக்கு? இல்லை, எல்லா கேரக்டருக்குமே எல்லா மனிதருக்குமே ஏதாவது ஒரு மேனியா இருக்கும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அது பெரிய திறமை. இப்போ எனக்குள்ள ஏதாவது ஒன்று இருக்கும் உள்ளுக்குள்ள, உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா, ஆனால் நமக்கு அதோடய வாழ்ந்துட்டு இருப்போம். ஏதாவது ஒரு மேனியா இருக்கும், ஏதாவது ஹிஸ்டரியா இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் அதை நம்ம வந்து கெஸ் பண்ணவே மாட்டோம், அது கூடயே தான் வாழ்ந்துட்டு இருப்போம், அப்படி தான் போகும். அதை கெஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுவே ஒரு பெரிய திறமை. அப்போ கெஸ் பண்ணிட்டாருன்னா நமக்கு இது வராது, இது தப்பு, இந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாது போயிடணும். சில பேருக்கு என்னன்னா மொட்டை மாடியில் ஏறினா பயம், சில பேர் வந்து பூனையை பார்த்தா பயம், சில பேருக்கு நாயை பார்த்தா பயம், சில பேருக்கு காக்காயை பார்த்தா பயம், சில பேர் இருட்டை பார்த்தா பயம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இருக்கும். சில பேருக்கு ஃப்ளைட்டில் இந்த நான் இறந்து போன பௌத்தாரணிக்கு வந்து ஃப்ளைட் ஃபோபியாவான். ஃப்ளைட்டில் போனால் அவங்களுக்கு பயமா, அதனால ஃப்ளைட்லேயே போனதில்லை, ஒரே ஒரு முறை தான் போயிருக்காங்க. அது எப்போ கடைசியில் இறந்த பிறகு தான் பாடியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதுவே பெரிய திறமை. அதை கண்டுபிடிச்சார். அதான் எம்ஜிஆருடைய பாட்டு, உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா. நமக்கு என்ன இருக்குது, நமக்கு என்ன இல்லை, நமக்கு என்ன வரும் வராதுன்றதை கண்டுபிடிச்சிட்டாலே ஒரு பாதி சக்ஸஸ்ஃபுல் மேன். அதை கரெக்டாக பிடிச்சார். இது நமக்கு வரும் வராது, இந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்ற பக்கம் போயிடுறது. சிலர் அந்த ப்ளஸ்ஸை வந்து மைனஸ் ஆக்குவாங்க. அந்த திறமையும் ஃபஹத் பாசிலுக்கு இருக்குது. ஒரு வழுக்க தலையாக இருக்கிறோம், முடி இல்லா தலையில் அப்படின்னு நினைக்கிறப்ப அது ஒரு மேட்ரே கிடையாது, அது ஒரு ஹேரே கிடையாது, அதை வச்சு நான் படம் பண்ணுறார் இல்லையா. அது ஒரு திறமை. தனக்கு இல்லாத ஒரு விஷயத்தை மறக்கடிச்சிட்டு அங்கே வந்து அந்த இடத்துல அவர் நிற்கிறார்ல, அதெல்லாம் பெரிய, அதை தனக்கு இருக்கக்கூடிய மைனஸை வந்து ப்ளஸ் ஆக்கிக்கிட்டு வெளியே கொண்டு வரதான் திறமை. தன்னை புரிஞ்சுக்கிட்டார். அது ஒரு பெரிய விஷயம். அது இப்போ நம்ம தமிழ் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பெரிய நடிகர்களுமே சரி பெரும்பாலும் தயாரிப்புக்குள்ளே வரதே இல்லை. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, நடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் இவர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, நண்பர்களையும் சேர்த்துக்கிறாரு, மனைவியை நிர்வாகத்தில் வச்சிருக்காரு, திருப்பி படங்கள் பண்ணுறாங்க. அந்த படங்கள் எல்லாம் வெற்றியாகவே ஆகுது. வித்தியாசமான கதைகள் இருந்தால் அது அவரும் எடுத்து பண்ணுறாருன்ற இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இது நம்ம சினிமாவில் ரொம்ப சொற்பமான ஆட்கள் தான் பண்ணுறாங்க, இது ரொம்ப அழகாக பண்ணுறாங்க சார் அவர். இல்லை, அது திறமையான ஆட்கள் மட்டும்தான் ப்ரொடக்ஷனை கையாள முடியும். ப்ரொடக்ஷனுங்கிறது ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. அது நடிகராக தயாரிப்பாளர் மாதிரி தான் ரொம்ப சிரமம். ஒரு ப்ரொடக்ஷன் தயாரிப்பாளராக இருக்காருன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் காலையில் அவர் 5 மணிக்கு எந்திரிக்கணும். இன்றைக்கி வந்து மேனேஜர்ஸ் போட்டுறாங்க. நல்ல தயாரிப்பாளராக இருந்தாமல் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவரே நிற்பார். எங்கன்னா ஸ்போர்ட்டிங் ஸ்பாட்டில் நிற்க மாட்டார், அவருடைய ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பார். நீங்கள் போச்சா, சாப்பாடு போச்சா, வந்துச்சா, ப்ரொடக்ஷன் மேனேஜர் போட்டிருந்தாலும் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ ஃபுட்டேஜ் எடுத்துருக்கீங்க, எத்தனை சீன்ஸ் போயிருக்குன்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது எல்லாத்தையும் படத்தை முடிச்சவொடனே படத்தை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தலைவலி. கொண்டு போய் சேர்க்கணும், பப்ளிசிட்டி பண்ணணும், அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான வேலை. அது சினிமா முழுவதுமாக தெரிந்த ஆளாக இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அது கமலஹாசன் பண்ணுறாரு. ஆரம்பத்தில் ராஜ்குமார் ஃபிலிம்ஸ்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, அவர் படமும் பண்ணுறாரு, வெளிப்படங்கள் பண்ணுறாரு, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு 40 வருஷமாக ஒரு சினிமா கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காருன்னா கமலஹாசன் மட்டும் தான். ஏன்னா அவருக்கு எல்லா கிராஃப்ட்டும் அது தெரியும். அதே மாதிரி தான் ஃபஹத் பாசில். அங்கே அவர் சிறு வயதிலிருந்தே சினிமாக்குள்ளேயே வளர்ந்து பார்த்ததுனால அவர் சினிமாவுடைய எல்லா கிராஃப்ட்டும் தெரியும். எப்படி விற்கணும், எப்படி படம் எடுக்கணும், அந்த எந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணணும், எந்த கதை ஓடும் ஓடாதுங்கிற ஓரளவுக்கு அந்த கெஸ்ஸிங் இருக்கிறதுனால ப்ரொடக்ஷன் நம்ம ஈஸியாக பண்ணுறாரு. அவர் மனைவியும் ஒரு நடிகையாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் கமல் சார்னு சொன்னீங்க, நிறைய பேர் வந்துட்டு ஃபஹத் பாசில் கமலோட ஒப்பிட்டே பேசுகிறாங்க. அவர் நடிப்பினுடைய நிலையில் இவர் தான் அடுத்த கமல்னு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? கமல்ஹாசன் அவர்களை ஒப்பிட்டு பேசுகிறதா நீங்கள் வந்து அவருடைய இதே வேறு, கமலஹாசனுடைய ரேஞ்ச் வேறு, உயரம் வேறு, அவருடைய சாதனைகள் வேறு. அவர் எங்கேயோ நிற்கிறார். ஒரு 40 வருஷம் அவருடைய அந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்துல இருக்கும். ஆனால் ஃபஹத் பாசில் அந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். நீங்கள் கமலின் இடத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார். கமல் இங்கே இருக்கிறார், பெரிய உயரத்தில் இருக்கிறாரு. ஃபஹத் பாசில் அந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்படி வேணால் சொல்லலாம். அவரை நீங்கள் ஈக்குவல் பண்ணக்கூடாது. கமல் ஃபஹத் பாசிலான்ற ஈக்குவல் பண்ணக்கூடாது. கமலஹாசன் ஒரு பெரிய ஒரு உயரத்தில் இருக்கிறார். அந்த உயரத்தை நோக்கி இவர் போயிட்டு இருக்கிறார். அப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அடைஞ்சிருவாரா அந்த இடத்த? கண்டிப்பாக அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு உண்டான எல்லா பொட்டன்ஷியலும் இருக்குது இவர்கிட்ட. அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்தை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நன்றி சார் நேரத்துக்கு தகவல். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.